இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா i5 3rd ஜென்ரேஷனில் ஒரு கஸ்டமர் பிசி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ i5 3rd ஜென்ரேஷன் i3 3rd ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ரிஃப்ரெஷர் ப்ராசஸ் தான் கிடைக்குது. ஆனால் மார்க்கெட்டில் இதை விட 2000 ரூபாய் 3000 ரூபாய் கம்மியானா நீங்கள் பிசியோட காம்பனன்ஸ் சூஸ் பண்ணலாம். ஏன்னா வெறும் ப்ராசஸரை மட்டுமே வச்சு உங்களோட பிசி வந்து பெர்ஃபார்மன்ஸும் ஸ்பீடும் கிடைக்காது. ஸோ அதுக்கு ஈக்குவலண்டான காம்பனன்ஸும் கரெக்டாக இருக்கணும். ரெண்டாவது அந்த பிசியோட அசம்பிளிங்கும் பக்காவாக இருக்கணும். ரெண்டாவது சாஃப்ட்வேர் ஆப்டிமைசேஷனும் பக்காவாக இருக்கணும். ஸோ அதான் என்ஆர் இன்ஃபோடெக்கோட ஸ்பெஷல். ஸோ இப்போ இது நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய i5 3rd ஜெனரேஷன் ப்ராசர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராசரை கழட்டி பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே சீல்டு வச்சிருப்பாங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு கேமரா இந்த கிளியர் தெரிந்தால் 30/4/2022 சீல்டு தெரியுதா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 100% பியூராக செக் பண்ணி பக்காவா 1 இயர் வாரண்டியோட கொடுப்பாங்க. ஆனால் நாங்கள் பிசி பில்டோட எல்லா ப்ராசரும் கொடுக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா போர்டுக்கு 3 இயர்ஸ் வாரண்டி, சேம் அதுக்குமே நம்ம ப்ராசருக்கும் 3 இயர்ஸ் வாரண்டி கவர் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது i5 3rd ஜென்ரேஷனில் ஒரு சிபியூ பில்ட் பண்ணியிருக்கேன். சார் கேபினெட்டோட டோர் நான் கழட்டி வச்சிருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உள்ள இருக்கிற காம்பனன்ஸ் டீட்டெயிலாக காமிக்கணும் தான். இது கஸ்டமருக்கு போகிறது 15000 பட்ஜெட் 14990 போகுது. ஸோ 14990 இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி, இன்க்ளூடிங் டெலிவரி, ஸோ இன்க்ளூடிங் அசம்பிளி, இன்க்ளூடிங் சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன். ஸோ கஸ்டமர் ஆன் பண்ணாலும் ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ அந்த 15K பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேபினெட்ன்றது என்ட்ரி லெவல் கேபினெட் எப்பயுமே அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஸோ அதனால அதை நீங்கள் கணக்கில் வைக்காதீங்க. ஏன்னா டிசைன்ஸ் அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ஏன்னா என்ட்ரி லெவல் கேபினெட்ன்றது நான் கணக்கெடுக்க மாட்டோம். ஸோ ரெண்டாவது உள்ள யூஸ் பண்ணிக்க மதர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா EVMோட 61 மதர் போர்டு. இது வந்து 3 இயர்ஸ் வாரண்டியோட வர்றது. ஸோ ரெண்டாவது அதுக்கு யூஸ் பண்ணிக்க ஃபேன் பார்த்தீங்க அப்படின்னா இன்டலோட லேட்டஸ்ட் ஒரிஜினல் ஃபேன். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இன்டலோட பழைய ஃபேன் கொடுத்துருக்கோம். இப்போ வரது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டலோட ஒரிஜினல் ஃபேன் வரும். ஸோ ரேமுமே பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வாரண்டி. ஸோ ஒரு பிசிக்கு தேவை என்ன? போர்டு, ப்ராசர், ரேமு, SMPS, SSD. ஸோ இப்போ ஹார்ட் டிஸ்க்ன்றது யாருக்குமே போகிறது எல்லாத்துக்கும் SSD தான். OSக்கு ஸ்டோரேஜுக்கு தான் ஹார்ட் டிஸ்க் சூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் டிஃபால்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா போர்டு, ப்ராசரு, ரேமு, SMPS, SSD இந்த முக்கியமான 5 பார்ட்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் ஹார்ட்வேர் வாரண்டி வந்துடும். ஸோ கஸ்டமருக்கு அசம்பிள்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஸோ வெறும் 15K பிசி தான். ஆனால் பிசியோட பில்டு பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணி அனுப்புவோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேனு, ஹை குவாலிட்டியான ஃபேனு. இது வந்து i5 3rd ஜெனரேஷன் ஸ்பெக். ஸோ ஸ்பெக்கை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டிஸ்பிளேல பார்க்கலாம். ஸோ i5 3rd ஜெனரேஷன் 4GB ரேமு, 256GB ஃபாக்ஸினோட SSD. ஸோ SSD இந்த இடத்துல இருக்கும். ஸோ கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா Windows 10 Pro OS. ஸோ Windows 10 Pro OS ஏற்றி ஃபோட்டோஷாப்பு. ஸோ ஃபோட்டோஷாப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஷாப் 7. ஸோ ஒரு இசேவை மையத்துக்கும் ஸ்டூடியோக்கும் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு போதுமான அளவுக்குள்ள பிசி. ஒரு 15000 பட்ஜெட்டுக்கு ஒரு CPU மட்டும் அப்படின்னா இது வேற லெவல். ஸோ இதே இதிலே பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா கம்மியாகும். 13000 ரூபாய்க்கு i3 ப்ராசர் கொடுத்துட்டு இருக்கோம். அது நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராசர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கா பேக்கிங்கு, ப்ராப்பர் GST பில்லு, எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா MS ஆஃபீஸ், வேர்டு, PowerPoint, Excel சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டு 2021 எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பைரட்டடாக ஆக்டிவேட் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் எந்த சார்ஜும் கிடையாது. எல்லாமே இன்க்ளூடிங் தான். கஸ்டமர் ஆன் பண்ணோன்னே ஒர்க் பண்ணுறது மட்டும் தான் வேலை. ஸோ இதான் நீங்கள் மற்ற இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் என்ஆர் இன்ஃபோடெக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். ஸோ நீங்கள் பிசி பில்ட் ஆர்டர் பிளேஸ் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த பிசி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் i3ல போனீங்க அப்படின்னா 13000 ரூபாய் வரும். i5ல போனீங்கன்னா 15000 ரூபாய் வரும். காம்பனன்ஸ் எல்லாமே ஹை குவாலிட்டி காம்பனன்ஸ். ஸோ கம்ப்ளீட்டாக உள்ள இருக்கிற ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு, ப்ராசர், ரேமு, SSD, SMPS அந்த 5 முக்கியமான காம்பனன்ஸ்க்கும் 3 இயர்ஸ் வாரண்டி வந்துடும். HDMI போர்ட்டோட வந்துடும். ஸோ நீங்கள் LED டிவிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம்.